வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் காரசாரமான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் 3 கொல்லி கருவாடு எடுத்திருக்கேன். இதுதான் கொல்லி கருவாடு. தீயில இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டிங்கன்னா மேலே இருக்க தூளெல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. இந்த மேலே இருக்க தூளெல்லாம் எடுத்துட்டு நான் பிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு, 4 வெள்ளைப்பூடு, 3 தக்காளி, பச்சை மிளகா 3. மசாலாவுக்கு தேவையான தேங்காய், சின்ன முடி தேங்காய், பச்சை வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவாடை நல்லா கழுவி வச்ச கருவாடை இதோடையே சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். வீட்டு மசாலா பொடி இருக்கும்ல, அந்த மசாலா பொடியை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு இதோடையே சேர்த்துடலாம். தேங்காய், பச்சை வெங்காயம் அதையும் அரைச்ச விழுதுகளை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரலாம். நல்லா கொதி வந்திருக்கு. மேலாப்ப எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வேறொரு பவுலில் மாற்றிக்கிறலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரசாரமான கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேற விட சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.